இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு. Hello everyone. Hello everyone. Hello everyone. Hello friends. Hi friends. Hello friends. Welcome to Lucid Namba YouTube channel. கருவாட்டு குழம்பு எல்லாருக்கும் பிடிக்கும். அது எப்படி செய்யணுன்ற மெத்தட் நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ஸ் என்ன இன்கிரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருவாடு என்ன பண்ணணும், நல்லா வாஷ் பண்ணிடணும். எவ்வளோ நல்லா வாஷ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு சாப்பிடும்போது இந்த ஸ்மெல் அடிக்காமல் நீட்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம், இந்த அளவுக்கு புளி இருந்தால் போதும். இது தான் இன்க்ரீடியன்ஸ் கருவாட்டு குழம்புக்கு. இது வந்து புளி தண்ணி, அது அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து நல்லெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுறது. நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு கடாயில். எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த கடுகுலாம் போட்டு நல்லா தாளிச்சிடணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு, இப்போ கடுகு போட்டுடலாம். நல்லா கடுகு வந்து இதுமாதிரி பஸ்ட் ஆகும். சவுண்டு வந்தால் தான் அதுமாதிரி பஸ்ட் ஆகணும், ரொம்ப ஆகிடக்கூடாது. சவுண்டு வந்தோடனே இது பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்து வெந்தயம் போடலாம். இந்த அளவுக்கு வெந்தயம். அப்புறம் அப்படியே வெங்காயம். ஃபஸ்ட்டு கடுகு, ரெண்டாவது வெங்காயம், அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கடுத்து பூண்டு, அப்புறம் அதை வச்சு கருவேப்பிலை. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும். போட்டு நல்லா தாளிச்சிடணும் அதில் ஆயிலில். அது உப்பு தேவையான அளவுக்கு கல் உப்பு. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நல்லா வெங்காயம் கடுகெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி போடலாம். தக்காளி கொஞ்சம் இதை ஹீட் ஆன அப்புறம் அப்படியே அது மேலே மஞ்சள்தூள் 2 ஸ்பூன் போடலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா இது வெந்துடுச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து கத்திரிக்காய் போடலாம். கத்திரிக்காய் போடலாம் அப்படியே மேலே. இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு, நல்லா கரெக்டான லெவலில் பாயில் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம காரத்தூள் போடலாம். நாலு ஸ்பூன் காரத்தூள், 4 ஸ்பூன் தனியாத்தூள், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். போட்டுட்டு நம்ம வந்து புளியை கரைச்சி வச்சுருந்த அந்த தண்ணியை வந்து இதில் போட்டுடலாம்.
அப்படியே கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும் தேவையான அளவுக்கு. இது வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நல்லா பாயில் ஆகணும், நல்லா கொதிக்கணும். நல்லா பாயில் ஆச்சு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா பாயில் நல்லா ஒரு கருவாடு சூப்பர் ஸ்மெல் வருது. நல்லா பாயில் வச்சு லைட்டாக பெப்பர் தூள் போட்டுக்கலாம். ஜீரகத்தூள், எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம வந்து கருவாடு ஃபுல்லாக போட்டுடலாம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்த கருவாடை எடுத்து போட்டுக்கலாம். நல்லா பாயில் ஆகட்டும் திருப்பி. இது எதுக்குன்னா இப்போ தான் கருவாடில் வந்து அந்த குழம்போட காரம் எல்லாம் ஏறி இருக்கும். என்ன பண்ணுறோன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறத பாயில்டு எக் போடலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் வரும். வேணுன்றவங்க போட்டுக்கலாம், வேணான்றவங்க போடாமல் இருக்கலாம். எக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கருவாடும் எக்கும் நல்லா பாயில் இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி பாயில் ஆனால் போதும். ரெடி ஆகிடுச்சு. நம்ம எது ஆஃப் பண்ணிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். அது அப்படியே எடுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சூப்பராக வந்துடுது கருவாட்டு குழம்பு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.